வணக்கம் அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகத்தில் ஊடகம் மற்றும் செய்தி தொடர்பு அணி நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த அணியின் பொறுப்பாளராக ராஜ்மோகன் நியமிக்கப்பட்டுள்ளார். பிலிக்ஸ் ஜெரால்ட், வழக்கறிஞர் சத்யகுமார், தேன்மொழி ஆகியோர் தேசிய செய்தி தொடர்பாளர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். திருச்சியில் வரும் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள பொங்கல் விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்க உள்ளார் என தமிழக பாஜகவின் பொதுச் செயலாளர் முருகானந்தும் தெரிவித்துள்ளார். பொங்கலுக்கு பின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணையும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இல்லை, நிச்சயமா என்னன்னா, இன்னைக்கு அவள் கூட்டணிகள் மட்டுமல்ல, பொதுமக்கள் எல்லாருமே இன்னைக்கு எல்லாரும் கண்கூட இருக்கிறோம். இல்லை, கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. ஆட்சி மாற்றத்தை நோக்கி இன்னைக்கு மக்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால அவர்கள் கூட்டணியில் ஒருவேளை தோக்கிற கட்சியில் ஏன் நாம் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வரலாம். அதனால் கூட்டணியில் மாற்றங்கள் வரலாம். ஆக இந்த 26ஆம் ஆண்டு மிக முக்கியமான ஆண்டு, ஆட்சி மாற்றத்திற்கான ஆண்டு. அதில் நமக்கு உறுதியாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த ஜனவரி மாதம் தான் பெரும்பாலான கட்சிகள் எங்களுடைய முடிவை சொல்லுவோம்னு சொல்றாங்க. என்டிஏக்கு வரக்கூடிய கட்சிகளினுடைய முடிவு இந்த மாதத்தில் இருக்குமா? எந்தெந்த கட்சிகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது? பண்ணையார் அவர்கள் யாருக்கிட்டலாம் பேசியிருக்கிறாங்க? இன்னும் சரியாக 90 நாள் உறுதியாக இருக்குது. 90 நாளுங்கும் போது அது கிட்டத்தட்ட ஒரு 70-80 நாள் தான். அப்புறம் பிப்ரவரி லாஸ்ட்ல நோட்டிஃபிகேஷன் போட்டுருவாங்க. அதாவது பொங்கல் முடியிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். தமிழகம், கேரளா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநில சட்டசபை தேர்தலில் போட்டியிட 10,175 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டுள்ளன. அதில் எடப்பாடி பழனிசாமிக்காக மட்டும் 2,187 விருப்ப மனுக்கள் அளிக்கப்பட்டுள்ளன என அதிமுக தெரிவித்துள்ளது. மொத்த கடனை வைத்து ஒரு மாநிலத்தின் பொருளாதார நிலையை மதிப்பிடுவது என்பது பிழையானது என முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். பலவீனமாக இருந்தாலும் அதிமுக தான் எங்கள் போட்டியாளர் என துணை முதலமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார். திறனற்ற முதலமைச்சரிடம் சிக்கி தமிழகம் தவிக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். ஆன்லைன் விளையாட்டு நிறுவனமான வின்சோ நிறுவனத்தின் 192 கோடி ரூபாய் மதிப்பிலான டெபாசிட் முடக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் இந்த நடவடிக்கையை அமலாக்கத்துறை மேற்கொண்டுள்ளது. டெல்லியில் கூட்டணி, கேரளாவில் எதிரிகள் என நடிக்கும் காங்கிரஸ் இடதுசாரிகளின் மேட்ச் பிக்சிங் விரைவில் முடிவுக்கு வரும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் உள்ள அணுசக்தி நிலையங்கள் குறித்த பட்டியலை 1988ஆம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி இரு நாடுகளும் பரஸ்பரம் பகிர்ந்து கொண்டன. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.